நெஞ்சங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிபிரேட் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், எஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகள். இதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆணுடைய மனநிலை வேறு, பெண்களோட மனநிலை வேறு. டோட்டலாக ரெண்டுமே வேறு. ஆண் எதிர்பார்க்கறது முற்றிலும் வேறான விஷயங்கள், அதே மாதிரி ஒரு பெண் எதிர்பார்க்கறது முற்றிலும் வேறான விஷயங்கள். கன்சம்ப்டிவ் ஃபெமினைன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சம்ப்டிவ் ஃபெமினைன் லவ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆணுக்கு காதல் அப்படிங்கிறதோ இல்லை காதலை கொடுக்கறது, காதலிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு முழு நேர வேலை கிடையாது. முழுசாக அவங்க அதில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த விதமான அவசியமே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய வேலை, அவங்களுடைய வெற்றி, பணம் இதெல்லாம் போக மீறி தான் அவங்களுக்கு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்களுடைய இமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் ஒரு ஆணை ஒரு பெண் காதலிக்கிறா அப்படின்னா அவனை அப்படியே அவன் உடம்புக்குள்ளே முழுங்கிடுற மாதிரி, இப்போ பாம்பு எப்படி பூச்சியெல்லாம் ஃபுல்லாக முழுங்கிடுமோ அந்த மாதிரி விழுங்கிடுற மாதிரி அந்த ஆணை அப்படியே அவன் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பா. இது ஃபிசிக்கலாக சொல்லலை, உணர்வு ரீதியாக. ஸோ அவன் அவனோட ஃபுல் கவனத்தை, முழு நேரத்தை, அவனை எல்லாமே அவன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையுமே இவளுக்கு கொடுத்துடணும். அவனோட எல்லா உணர்வுகளையுமே அப்படியே அவகிட்ட சொல்லிடணும். அவனுக்கு சொந்தமான எல்லா விஷயமே தனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மாதிரி நிச்சயமாக யோசிக்க தோணும். அப்படி தான் யோசிப்பாங்க. உண்மையான ஆண் ஒரு பெண்ணின் உடலை தொடாமலேயே தன் நடத்தைகளால் அவளது மனதை மட்டும் தொட்டு அவளை காதலில் விழ வைத்து விடுவான். பொதுவாக பெண்களை விட ஆண்கள் உடல் அளவில் பலமானவர்கள். ஆனால் ஆண்கள் பெண்களை விட உணர்ச்சி அளவில் மிகவும் பலவீனமானவர்கள் என்று உளவியல் ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தன் மீது மிகவும் அதிகமான நம்பிக்கை வைத்துள்ள ஆண்கள் தன் மனைவி அல்லது காதலி அழகாகவும் கவர்ச்சியாகவும் உடையணிந்து பிறர் முன்னிலையில் நம்பிக்கையுடன் வலம் வருவதை விரும்புவார்கள், அதை ஆதரிப்பார்கள். பெண்களுடைய மென்மையான துவழக்கூடிய ஆடைகளை அணியும் பொழுது பெண்கள் அழகாகவும் பெண்மையாகவும் தோற்றமளிக்கிறார்கள். நீங்கள் உங்களது எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறரிடம் உறுதியாக வலியுறுத்தி சொல்ல விரும்பினால் அதற்காக ஒரு பொழுதும் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். உங்கள் கருத்துக்கள் சரிதான் என்பதை நிரூபிக்க துணை நிற்கும் காரணங்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் ஆழத்தையும் அதிகப்படுத்துங்கள். மென்மையான, எதற்கும் எளிதாக பாதிக்கப்பட்டுவிடக்கூடிய சென்சிட்டிவான பெண்ணின் மீதும், எளிதில் எந்த ஒரு விஷயத்திற்கும் அவமானப்பட்டுவிடக்கூடிய பெண்ணின் மீதும் உண்மையான ஆண்கள் மிக எளிதாக காதல் வயப்பட்டு விடுகிறார்கள். எப்படியாவது அவளை மகிழ்ச்சியாக்கி விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். பெண் உங்களை காதலித்தால் அவள் பெரும்பாலான விஷயங்களில் உங்களை சார்ந்திருக்கவே விரும்புவாள். உணர்வு ரீதியாக மட்டுமல்ல, அவளாலேயே செய்து கொள்ள முடிந்த உடல் உழைப்பு சார்ந்த சில வேலைகளை செய்யக்கூட உங்களிடம் கேட்பார். உங்களுடன் நட்பாக மட்டும் பழகும் பெண் உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த விதத்தில் தன்னுடைய பழக்கங்களையும் குணங்களையும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் உங்களை ஒரு பெண் காதலித்தால் நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு பிடித்த விதத்தில் தனது பழக்கங்களையும் குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வாள். உங்களை ஒரு பெண் காதலிக்க தொடங்கும் புதிதில் அவளது நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் அவள் மிகவும் நன்றாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அங்கு சென்றால் உங்களை பார்த்தவுடன் மிகவும் அமைதியாகி விடுவாள். ஆனால் அதுவே நீங்கள் இருவரும் காதலிக்க தொடங்கிய சிறிது காலத்திற்கு பிறகு வேறு யாரிடமும் பேசுவதை விட மிகவும் அதிகமாக உங்களிடம்தான் பேசுவாள். மிகச்சரியான ஒரு பெண்ணின் மீது காதல் வயப்படுவதற்கு ஒரு ஆணுக்கு ஆகும் நேரம் வெறும் 5 நிமிடங்கள் என்று உளவியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இவர் முத்தமிட்டுக் கொள்ளும் போது அவர்களின் மூளையிலிருந்து ஆக்சிடோசின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. உங்களுடன் நட்பாக மட்டும் பழகும் பெண் உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த விதத்தில் தன்னுடைய பழக்கங்களையும் குணங்களையும் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் உங்களை ஒரு பெண் காதலித்தால் நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு பிடித்த விதத்தில் தனது பழக்கங்களையும் குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வார். அவள் இருக்கும் அறைக்குள் நீங்கள் நுழைந்தவுடனேயே தான் நின்று கொண்டிருக்கும் அல்லது அமர்ந்து கொண்டிருக்கும் விதங்கள், தன் உடல் மொழி, தனது நடை, உடை, பாவனைகள் அனைத்தையுமே அவசரமாக சரி செய்து கொள்வார். இன்னும் ஒரு முக்கியமான அறிகுறி என்னவென்றால், உங்களை ஒரு பெண் காதலிக்கிறாள் என்றால் உங்களுடன் பேசும் பொழுது தனது குரலை குழைவாகவும் குழந்தைத்தனமாகவும் மாற்றிக்கொள்வார். கொஞ்சம் செயற்கையாக குழைந்தும் கொஞ்சியும் பேசத் தொடங்குவாள். உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தனது தொண்டை அல்லது மார்பு பகுதியை அடிக்கடி நீவி மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே அதே மாதிரி இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, இந்த சேனலில் இது வரைக்கும் எல்லா சைக்காலஜி ரிலேட்டட், ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேட்டட் வீடியோஸில் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, ரிலேட் ஆகுதோ அந்த விஷயங்கள், இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள், இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்க்குற யாருக்காவது ரிலேட் ஆகிற விஷயங்களை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக நீங்கள் வைங்க. என்ன யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வீடியோவில் சந்திக்கிறேன்.